ஹலோ கைஸ், நான் உங்கள் பிவிஎஸ்கிட்ட பேசிக்கிறேன். எனக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக வந்து நம்ம கேமுக்குள்ளே இந்த ஒரு ப்ளூ செட் பண்டல் வந்து வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். எவ்வளோ டைமண்ட் ஆச்சு, ஸோ எப்படி நம்மளை கதற விட்டானுங்கன்னு வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் கிடச்சிச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க. ஸோ அப்புறம் மறக்காமல் பார்த்துக்கிட்டு எல்லாருமே இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணையில் கிடைக்காது. என்னை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்த விட்றாங்க. ஸோ ஒழுங்காக வந்து அந்த லைக் பட்டன் வந்து லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 237 டோக்கன் நினைக்கிறேன். ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1000 டைம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த ரெக்கார்டு என்ன ரெக்கார்டு பண்ணது இன்னமும் ரெக்கார்டே ஆகலை. ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு வந்த பிறகு தெரியுது ரெக்கார்டே ஆகலை. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ஒரு வீக்லி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிருந்தேன். ஸோ சுத்தமாக வந்து ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ 1000 டைமண்டுக்கு அந்த லூட் பாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து கரைச்சிட்டானுங்க. ஸோ கடைசியாக வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஐடியில் மட்டும் எடுத்தது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் ஐடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்போம். ஸோ அம்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லோகேஷ் கேமர் அம்மாவில் அந்த ஸ்பீடில் வந்து சுற்றுவார். ஸோ இப்போ 250 டோக்கனுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம ஒர்த்துன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 டைமண்ட் கிட்ட வந்துச்சு. ஸோ என்கிட்ட அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 டோக்கனுக்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து 1500 டைமண்டுக்குள்ளே முடிச்சு. அப்படி இல்லைன்னா 2000 3000 டைமண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆகலாம். ஸோ இந்த ஃபீமேல் பண்டல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கா பண்டல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தாங்கனாலும் ஸோ ஏதோ மனசு ஆறுதலாக போயிருக்கும். கொடுக்காம போயிட்டானுங்க. ஸோ இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து வீணாக செட் ஆகும். ஸோ இப்போ வந்து வீணாக நான் என்கிட்ட இருக்க கலெக்ஷனை வச்சு வந்து வீணாக வந்து போட்டு காட்டுறேன். ஸோ அதில் எது பிடிச்சிருக்குன்னு வந்து வீணாக சொல்லுங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் காம்பினேஷன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த பண்டலுக்கு இந்த ஹெட் வச்சு பாருங்கள் ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துன்னா உங்களுக்கு பிடிச்ச பண்டல் இருக்கும்ல. ஸோ அதையும் வந்து வீணாக சொல்லுங்கள். ஸோ அதையும் வந்து வீணாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து வீணா ஏஞ்சலிக் பேண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீணா பிளாக் டிஷர்ட் இருக்குது. அப்புறம் ஜெர்சி இருக்குது. ஸோ அப்புறம் இந்த ஒரு லிமிட்டட் எடிஷன் ட்ரெஸ் வந்து வீணா இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து வீணா இந்த ஒரு லிமிட்டட் எடிஷன் ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு கொஞ்ச நாள் வந்து வீணா ஓட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போக வந்து வீணா நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து வீணா மாற்றி வந்து வீணா போட்டுக்கலாம். ஸோ ஜெர்சி வந்து வீணா நம்மக்கிட்ட ரெட் கலர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஒயிட் கலர் சேர்ந்த அந்த மெஸ்ஸி டிஷர்ட்டும் வந்து வீணா இருக்குது. ஸோ அது போக வந்து வீணா நம்மக்கிட்ட கொலாபரேஷனில் வந்து அனிமி கொலாபரேஷனில் வந்த ஓரளவு நார்மலான எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து வீணா எடுத்து வச்சுப்பேன். ஸோ நார்மலில் மட்டும் வந்து வீணா கொஞ்சம் நிறையா வந்து எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து டீமன்ஸ் லேயரில் ஒரு 2-3 பண்டல் வந்து வீணா வச்சுருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷனு. ஸோ மேக்ஸிமம் வந்து இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஓட்டிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சுற்றுறதுக்கு வந்து கிளம்பிடலாம். ஸோ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 டோக்கனுக்கிட்ட இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ப்ளஸ் வீக்லி வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறோம். ஸோ இதில் போயிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா கிருட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற போகிறோம். ஸோ எப்படி கிருட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறக்கு முன்னாடி ஒரு கோல்டு ரயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மங்கரக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 90லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்பீட் ஆகலை. ஸோ ஸ்பின்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்பீட் ஆகிடுச்சுன்னு வந்து நினச்சிக்கிறாதீங்க. ஸோ நம்ம சுற்றுறதான் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ 90 வந்து பார்த்தீங்கன்னா போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தர்றாங்க. ஸோ முன்னாடியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. 10 + 11 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. 5 ஸ்பின்னுக்கிட்ட வந்து கொண்டாண்டாங்க. ஸோ அதுலேயும் வெறும் 1 2 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ இப்போ அடுத்து 90 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கே. ஸோ இப்போ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேர் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தா ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல 1000 டைமண்டுக்கு ஒரு ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஒரு 95 டோக்கனுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 டோக்கனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அது போக ஒரு ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணதுக்கு இந்த ஒரு ஃபீமேல் பண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட போனஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல மன்னிச்சு விட்டுறலாம். ஸோ போனால் போகுதுன்ட்டு இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிட்டு இந்த பண்டலை இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். போய் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருவான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம் ஒரு ஸ்பின் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா தர்றாங்க. ஒரு 10 டோக்கன் ஒரு 5 டோக்கன் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசார்தலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ 500 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணதில் வெறும் 6 டோக்கன் தராங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுல மறுபடியும் 6 வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஒரு லூட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லூட் பாக்ஸை வச்சு
வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து லூட் பாக்ஸ் வச்சுக்கிறோமா, இது நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன வந்து எவ்வளோ டோக்கன் தேவைப்படுகிறதுனா 13 டோக்கன் வந்து தேவைப்படுகிறது. ஸோ இப்போ 7 ஆயிடுச்சு. இப்போ இன்னும் வந்து 6 டோக்கன் வந்து தேவை. கடைசி வரை வந்து கொடுக்க மாட்டானுங்க போல், இழுத்தடிச்சுக்கிட்டே வந்து இருக்கானுங்க. ஸோ எனக்கு வந்து 13 டோக்கனில் இருந்துச்சு. இவருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பின் 5 வந்து கொடுத்துட்டானுங்க. நம்மளெலாம் வந்து ஏமாற்றிட்டானுங்க போல், ஒரு ஸ்பின்னுக்கு ஒன்றா வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ இப்போ 63 டைமண்டுக்கு இன்னும் ஒரு டோக்கன் வந்து தேவைப்படுது. ஸோ அப்படியே வந்து அது வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த இது வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்பிள் ஷேட் பண்டலை வந்து எடுத்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆச்சு, ஸோ ஸ்பின் பண்ணிலே கொடுத்தானுங்களா, அப்படி இல்லைன்னா டோக்கன் வச்சு தான் ஸ்பின் பண்ணி எடுத்தீங்களான்ற மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து பண்ணுங்க. ஸோ அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அவனு வந்து தெரிஞ்சு விட்ரும் எவ்வளோ டைமண்ட் ஆகுது இந்த ஒரு பண்டலை வந்து எடுக்கிறேன்ட்டு. ஸோ நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து டாப் அப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த கர்னாக்காரன் ஏதாவது விட்டு நம்மளை டாப் அப் பண்ண விட்றாங்க. ஸோ ஓகே கைஸ், இதே மாதிரி வந்து இன்னொரு சூப்பரான சந்திக்கலாம். பை கைஸ்.